குட் மார்னிங் டே 100. இது டெக்னிக்கலாக 100th டே, பட் இது 2-3 நாளில் நடந்த ஹைலைட்ஸை மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். நான் ஏன் ரெகுலராக வீடியோ போடல அப்படின்றத நான் இந்த வீடியோக்கு கடைசியில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோடய க்யூப் டேங்க்கில் நிறைய ஆல்கே ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஷ்ரிம்ப்பு, அதுக்கப்புறம் ஸ்னெயில்ஸ் 2 ஸ்னெயில் வாங்கியிருக்கேன். ஸோ இதை டேரெக்டாக கொண்டு போய் டேங்க்கில் விடக்கூடாது, ஏன்னா ஷாக் ஆயிரும். ஏன்னா அது வேறு ஒரு அட்மாஸ்பியரில் வளர்ந்துருக்கும். அதை கொண்டு போய் டக்குன்னு வேறு ஒரு அட்மாஸ்பியரில் விடும் போது அந்த டெம்பரேச்சர் எல்லாமே மேட்ச் ஆகாது இல்லையா, அதனால் டக்குன்னு ஷாக் ஆயிரும். அதனால் ட்ரிப்பிங் மெத்தடில் அந்த டெம்பரேச்சர்லாம் மேட்ச் பண்ணுறதுக்கு நான் அது பழக்கிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் விட்டேன். அதுக்கு ஹார்ட்லி ஒரு 1/2 hour அந்த மாதிரி அந்த ட்ரிப்பிங் மெத்தடில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், 1 டேலே எவ்வளோ பக்கவாக அழகாக க்ளீன் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக்கில் ஒரு 2 to 3 days பாக்ஸிங் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் அம்மா அவங்களோட தோட்டத்தில் அவங்க ஹாபிக்காக என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன செடி வளர்க்குறாங்கன்னு காமிச்சாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். லைக் மாதுளை, கோவா, அப்புறமா மல்லிகை பூச்செடி, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கதா சொன்னாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணேன். நல்லா சாப்பிட்டேன். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணேன். அண்ட் நான் ஏன் ரெகுலராக வீடியோ போடலை அப்படின்னா, வீட்டில் ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப கசகசன்னு சவுண்ட் அதிகமாக இருக்குது. என்னால் கிளிப்பிங்ஸும் எடுக்க முடியல, டப்பிங்கும் கொடுக்க முடியல. ஸோ ஒரு மாதிரி ஹெக்டிக்காகவே போயிட்டுருக்கு. ஐல் பி பேக் வெரி சூன். டேக் கேர்.